பல வருஷத்துக்கு நம்ம வாங்குகிற வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகாமல் உழைக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட டெய்லி லைஃப்க்கு தேவைப்படக்கூடிய கிச்சன் வேலைகளை ஈஸியாக முடிக்கக்கூடிய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி மார்னிங் குக்கிங். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. முதல் டிப்பு, நம்ம வீட்டில் ஃபில்டர் காஃபிலாம் போட்டோன்னா அந்த டிகாஷன் அது அந்த ஃபில்டர்லேருந்து இறங்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது போல் இல்லாமல் டிகாஷன் சட்டுன்னு இறங்குறதுக்கு ஒரு டிப் பார்க்கலாம். அந்த டிகாஷனோட அந்த ஃபில்டர் போர்ஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. நம்ம டிகாஷனுக்கு இந்த மாதிரி தண்ணி சுட வைப்போம். அந்த கொதிக்கிற தண்ணியில் மேலே இருக்கிற ஃபில்டர் பவுலை இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. அடியில் காப்பித்தூள் ஏதாவது அந்த ஓட்டையில் அடைச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி சுடு தண்ணியில் நம்ம போட்டு எடுக்கும்போது அந்த ஓட்டையில் இருக்க பிளாக் சரியாயிடுங்க. இதனால நம்மளோட டிகாஷன் அந்த ஃபில்டர்லேருந்து ரொம்ப குயிக்கான டைமில் வெளியில் வந்துடும். நம்ம ரொம்ப நேரம் காத்திருக்கணும்னு அவசியம் இல்லை. என்னதான் நம்ம அந்த ஃபில்டரை அடிக்கடி க்ளீன் பண்ணாலும் அதில் பிளாக் இருக்குங்க. அந்த பிளாக்கை நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு போடும்போது உங்களுக்கு ஃபில்டர் டக்குன்னு இறங்கும். இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த டிப்பு, பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் 15 நாள் வரக்கூடியது உங்களுக்கு 1 மாதம் ஆனாலும் காலியாகாமல் இருக்க இந்த சின்ன விஷயத்தை மட்டும் செஞ்சுக்கோங்க. இனி 1 மாதம் ஆனாலும் காலி ஆகவே ஆகாது. பொதுவாக இந்த லிக்விடை நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ண மாட்டோம். இந்த லிக்விடோட தண்ணி கலந்து தான் பயன்படுத்துவோம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இனி இந்த லிக்விட் உங்களுக்கு வழக்கத்தை விட டபுளான நாட்களில் யூஸ் பண்ணலாம். இதனால நம்ம காசு மிச்சமாகுங்க. இப்போ அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான அதாவது ஒரு 10 ஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ இந்த லிக்விட் எடுத்திருக்கேன். இந்த லிக்விடை இந்த மாதிரி ஊற்றிட்டு இது கூடவே நம்ம குடிக்க பயன்படக்கூடிய குடி தண்ணீர் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம பாத்திரம் தேய்க்க உப்பு தண்ணியை அப்படியே கலக்கும்போது அந்த உப்பு தண்ணியில் உடனே கரையாதுங்க. இதனால நம்ம நிறைய லிக்விட் யூஸ் பண்ணுறதா இருக்கும். இந்த மாதிரி குடி தண்ணீரில் நீங்கள் சேர்க்கும் போது நல்லா உங்களுக்கு கம்மியான லிக்விட்லேயே நிறையா நுரைப்புத்தன்மை வரும். இப்போ நான் இந்த லிக்விடுக்கு தேவையான அளவு தண்ணி கலந்துக்கிறேன். தண்ணி கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் கைகளில் தொட்டு பாருங்கள். நல்லா பிசு பிசுன்னு நுரைப்புத்தன்மையோடு இருந்ததுன்னா அதுதான் கரெக்டான பதங்க. இந்த லிக்விடை இந்த மாதிரி எடுத்து ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. இது நீங்கள் எப்போல்லாம் பாத்திரம் தேய்க்கிறீங்களோ அப்போல்லாம் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் லிக்விடை கொஞ்சம் தண்ணியில் கலந்து பயன்படுத்தும் போது நிறைய லிக்விட் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி தனியாக லிக்விடை பிரித்து வச்சுட்டு எப்போ நீங்கள் பாத்திரம் தேய்க்கிறீங்களோ அப்பப்போ இதை யூஸ் பண்ணணும். இது நீங்கள் டைரெக்டாக பவுல்லலாம் ஊற்ற தேவையில்லைங்க. இந்த மாதிரி பாத்திரம் தேய்க்கும் போது குறைவான லிக்விடை நம்ம ரொம்ப நாளைக்கு பயன்படுத்தலாம். இந்த மாதிரி ஸ்பாஞ்சில் இந்த லிக்விட் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த ஸ்பாஞ்சை நல்லா இந்த மாதிரி கசக்கி நல்லா எடுத்திங்கன்னா அதுலேருந்து இந்த மாதிரி நுரையா வரும். இதை பயன்படுத்தி பாத்திரம் தேய்ச்சி பாருங்கள். கடகடன்னு நம்ம நிறையா பாத்திரம் கழுவலாம். இந்த மாதிரி பவுலுங்கிறதும் தேவைப்படாது. நம்ம லிக்விடும் 1 மாதம் வரக்கூடியது 1.5 மாதத்துக்கு மேலே தாராளமாக வரும். அடுத்த டிப்பு, முருங்கைக்காய் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி செக் பண்ணி வாங்குங்க. ஏன்னா சில நேரம் நம்ம முத்தலான முருங்கைக்காய் வாங்கிட்டோன்னா குழம்புல போட்டாலும் ஒழுங்காக வேகாது, குழம்பு டேஸ்ட்டு கொடுக்காது. முருங்கைக்காயை எப்பயும் நம்ம முறுக்கி பார்த்து வாங்கணுங்க. அதாவது நீங்கள் வாங்குகிற முருங்கைக்காயை இந்த மாதிரி நல்லா முறுக்கிக்கோங்க. முறுக்கிட்டு அதை அப்படி விட்டோடனே மறுபடியும் அது பழைய நிலைக்கு திரும்பிடும். இதுதான் நல்ல பிஞ்சு காய்ங்க. இதுவே முத்தின காய் நீங்கள் திருப்பினீங்கன்னா அது உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி உங்களுக்கு ரொட்டேட் ஆகி ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் கடையில் வாங்கும்போது செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. அடுத்த டிப்பு, வெயில் காலத்தில் முட்டையெல்லாம் வாங்கணுன்னா சில நேரம் குயிக்காகவே கெட்டு போயிடுங்க. அதனால முட்டைகளை நீங்கள் இந்த மாதிரி பராமரிக்கும் போது முட்டை கெட்டு போகாது. நம்ம வீட்டில் குக்கிங் ஆயில் வச்சுருப்போம். அதாவது பலகாரங்களை எண்ணெயில் பொரிச்சிருப்போம். அந்த எண்ணெய் நமக்கு மீதமாக இருந்ததுன்னா அந்த எண்ணெய் தான் சொல்கிறேன். அது போல் எண்ணெயோ இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் எதுனாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெயை இந்த மாதிரி முட்டை ஓட்டு மேலே விட்டுக்கோங்க. உங்கள் கைகள்லையும் லேசாக விட்டுட்டு முட்டை மேலே லேசாக தேய்ச்சி கொடுங்க. முட்டையை ஷேக் பண்ணக்கூடாது. நீங்கள் ஷேக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த மஞ்சள் கரு கலைஞ்சு போயிடும். அந்த மஞ்சள் கரு கலையாதவாறு நீங்கள் குளுக்காமல் இந்த முட்டையை இந்த மாதிரி எண்ணெய் பூசி விட்டுருங்க. இது போல் எண்ணெய் பூசி இருக்கிறதுனால வெயில் காலத்தில் அவ்வளோ சீக்கிரம் முட்டை கெட்டு போகாது. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் கீரை கடையல், கீரை பொரியல்லாம் செய்யும்போது சில நேரம் அந்த கீரையோட கலர் மாறி போயிடுங்க. இனி நீங்கள் கீரை செய்யும்போது இந்த ஒரு பொருள் சேர்த்துக்கோங்க. கீரை நல்லா பச்சை பசேல்னு கலர் மாறாமல் இருக்கும். கீரை சமைக்கும் போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எந்த எண்ணெய்னாலும் பரவாயில்லை. இந்த மாதிரி எண்ணெய் சேர்க்கும் போது கீரையோட கலர் மாறவே மாறாது. சில பேர் சுகரெல்லாம் சேர்ப்பாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பச்சை பசேல்னு இருக்கும். நம்ம வீட்டில் மீனெல்லாம் மட்டனெல்லாம் வாங்கினோன்னா அதை கழுவி முடித்ததுக்கப்புறம் நம்ம கைகளில் ஒரு விதமான வாடை அடிக்கும். குறிப்பாக மீன் இறால்லாம் கழுவினீங்கன்னா நம்ம கையில் ரொம்ப வாடை அடிக்குங்க. இந்த மாதிரி வாடை வராமல்
எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம பாத்திரம் கழுவுற இடத்துல இந்த மாதிரி மீனெல்லாம் வாஷ் பண்ணோன்னா அந்த சிங்க் ஏரியா, கிச்சன் எல்லாமே நமக்கு கெட்ட வாடையாக அடிக்கும். நீங்கள் எப்பயும் மீன் கழுவுறீங்க இல்லை நான்வெஜ் எல்லாம் வாஷ் பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு விஷயம் செய்யுங்க. உங்களோட இந்த 2 பிரச்சனையும் சரியாகும். அது ஒன்றுமே இல்லை, நம்ம வீட்டில் காஃபி பொடி வச்சுருப்போம். இது போல் நீங்கள் இன்ஸ்டன்ட் காஃபி பொடி இல்லை ஃபில்டர் காஃபி பொடியில் இருக்க அந்த ஃபில்டரில் இருக்க காஃபி பொடி எதுனாலும் எடுத்துக்கலாம். இந்த காஃபி பொடியை மீன் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இது போல் உங்கள் கைகளில் தேய்ச்சி கொடுங்க. இந்த மாதிரி தேய்க்கும் போது உங்கள் கைகளில் அந்த மீன் வாடைங்கிறது வீசாது. அதே போல் சிங்க் ஏரியாவில் இல்லை நீங்கள் எந்த இடத்துல மீன் நான்வெஜ் எல்லாம் வாஷ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல ஈ எல்லாம் மொச்சு ஒரு மாதிரி இருக்கும், பேட் ஸ்மெல்லாக இருக்கும். அப்படி ஈ மொக்காமல் கெட்ட வாடை இல்லாமல் இருக்க இந்த காஃபி பொடியில் கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு அந்த இடத்துல ஊற்றி விட்டுக்கோங்க. இது சிங்க் ஏரியாங்கிறதுனால காஃபி பொடி ஊற்றிட்டு நம்ம எப்பயும் போல் சோப் லிக்விட் யூஸ் பண்ணி இதை தேய்ச்சி எடுத்தோன்னா சிங்க்கும் நமக்கு நல்லா பளபளன்னு ஷைனாக இருக்கும். அந்த கெட்ட வாடை இல்லாமல் அந்த காஃபியோட நறுமணத்தோட நம்ம கிச்சன் ஏரியா இருக்கும். நம்ம வீட்டில் மீன் கழுவணுங்கிற அந்த வாடையே இங்கே அடிக்காதுங்க. இனி மீன் கழுவும் போது இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து லேடிஸ் எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்புங்க. நம்ம வீட்டில் துணி துவைக்கும் போது சில நேரம் வாஷிங் மிஷினில் துவைச்சாலும் துணியில் அழுக்கு போகாது. வெள்ளை துணிகளாக இருந்தால் இன்னுமே நமக்கு அழுக்கு போகாது. கைகளில் எடுத்து துணி துவைப்போம். சில நேரம் வாஷிங் மிஷினில் துணி துவைச்சதுக்கப்புறம் கூட துணியில் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம வாஷிங் மிஷினை பராமரிக்கிறது ரொம்பவே அவசியம். நம்ம வாஷிங் மிஷினை இந்த மாதிரி பராமரிக்கும் போது பல வருஷம் ஆனாலும் வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகாது. அதுக்கு நமக்கு தேவை இந்த மாதிரி ஒரு பொருள் தான். அதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம குளிக்கிறதுக்கு போடக்கூடிய சோப்பு ஒன்று எடுத்துருக்கேன். இந்த மாதிரி புது சோப்பாக எடுத்துக்கோங்க. இந்த சோப்பை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு துருவி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க துருவல் யூஸ் பண்ணி துருவி எடுத்துக்கோங்க. வாசனை தரக்கூடிய எந்த குளிக்கிற சோப்புனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ சோப்பு நல்லா துருவி எடுத்தாச்சு. நான் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன், இன்னும் மீதி இவ்வளோ சோப்பு இருக்குது. சோப்பு, பேக்கிங் சோடா, இந்த உப்பு இது எல்லாமே நல்லாவே க்ளீன் பண்ணி தருங்க. நீங்கள் வெள்ளை துணிகள் இல்லை அழுக்கான துணிகள் எது இருந்தாலும் இந்த பொடி யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணும்போது அதில் இருக்கிற அந்த விடாப்பிடியான கரைகள், அழுக்கு, கெட்ட வாடை எல்லாமே நமக்கு இருக்காது. இந்த பொருள் கூட இன்னும் ஒரே ஒரு பொருள் சேர்க்கணுங்க. அப்போ தான் இது பவர்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம எவ்வளோ நாள்னாலும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதுக்கு நான் எடுத்துருக்கிறது எலுமிச்சை பழத்தோட சாறு. அதை நல்லா பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி எலுமிச்சை போதுங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் போல் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம வீட்டில் இருக்க ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் மூடி, ஒரு வாட்டர் பாட்டில் மூடி எது இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதில் இதை இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு இது போல் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம ரெடி பண்ண பேஸ்ட் எல்லாத்தையும் இது போல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த உருண்டைகளை ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர்களில் வச்சு ஒரு 1/2 மணி நேரம் செட் பண்ண விடுங்க. நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்தில் இது செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம பயன்படுத்தலாம். இதை நம்ம எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னா 3 விஷயத்துக்கு பயன்படுத்த போகிறோம். நம்ம என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரையும் சொன்ன இந்த ஐடியாலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ரெடி பண்ண இந்த உருண்டைகளை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இதை மறுபடியும் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. எப்பப்போ உங்களுக்கு தேவையோ அப்பப்போ இதிலேருந்து ஒரு டேப்லெட் போல் எடுத்து பயன்படுத்தலாம். இந்த டேப்லெட்டை நம்ம 3 விஷயத்துக்கு பயன்படுத்த போகிறோம். முதல் விஷயம், நம்மளோட வாஷிங் மிஷினை டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு பண்ண போகிறோம். இதுக்குன்னு டீஸ்கேல் பவுடர்லாம் நமக்கு கடைகளில் விற்குது. அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி, ஆன்லைனில் தாங்க கிடைக்குது. அதுக்கு பதிலாக இந்த ஒரு உருண்டை நீங்கள் போட்டுட்டு வாஷிங் மிஷின் உள்ள துணியெல்லாம் எதுவும் போடக்கூடாது. இந்த உருண்டை ஒன்று போட்டுட்டு வாஷிங் மிஷினை இது போல் டப் க்ளீன்ங்கிற ப்ராசஸில் நீங்கள் செட் பண்ணிடணும். டிசிஎல்ங்கிற மோடு செட் பண்ணிவிட்டு உங்கள் வாஷிங் மிஷினை ஆன் பண்ணிவிடுங்க. இது எதுக்காகனா வாஷிங் மிஷின் உள்ள இருக்கிற அந்த அழுக்கு, அந்த டியூப்பில் இருக்கிற அடைப்பு எல்லாத்தையும் நமக்கு க்ளீன் பண்ணி தருங்க. வாஷிங் மிஷின் உள்ள தொடர்ந்து அழுக்கு துணிகள் துவைக்கிறதுனால அது உள்ள அழுக்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த பொருள் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வாஷிங் மிஷினை செக் பண்ணி பாருங்கள். உள்ளே இருக்கிற அந்த ரப்பர், கேஸ்கட், ட்ரம் எல்லாமே நமக்கு க்ளீனாக எந்த வித கெட்ட வாடையும் இல்லாமல் இருக்கும். இது போல் செய்யும்போது வாஷிங் மிஷின் பல வருஷத்துக்கு ரிப்பேர் இல்லாமல் உழைக்குங்க. 15லேருந்து 20 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். இது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஐடியா. எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய சாதாரண பொருட்கள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி உங்கள் வாஷிங் மிஷினை மெயின்டைன் பண்ணி பாருங்கள். பல வருஷம் ஆனாலும் உங்கள் வாஷிங் மிஷின் புதுசு போல் மெயின்டைன் ஆகும்.
இப்போ இந்த டேப்லெட் யூஸ் பண்ணி 2வது 3வது விஷயம் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்ல வெள்ளை துணிகள், கலர் துணிகள் வாஷிங் மிஷினில் துவைக்கும்போது சரிவர அழுக்கு போகாது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் துணி துவைக்கிற லிக்விட் கூட இந்த ஒரு டேப்லெட்டையும் போட்டுட்டு துணி துவைச்சி பாருங்கள். வெள்ளை துணிகள், கலர் துணிகளில் இருக்க அழுக்கு போயிடுங்க. நம்ம மறுபடியும் கையில் துவைக்கணுங்கிற அவசியம் இருக்காது. நான் சொன்ன இந்த ஐடியாலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்னதில் எந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.